பீரு, ஒயினு, விஸ்கி, ஸ்காட்ச், பிராண்டி, சாராயம் இப்படி பல பேர்லேயும் பல வெரைட்டியாகவும் வகை வகையாக நம்ம குடிக்கிறது எல்லாமே ஆல்கஹால். சரக்கடித்த மறுநாள் நம்ம தலைக்கு மேலே யாரோ பாறாங்கல்ல தூக்கி போட்ட மாதிரி அப்படியே தலையை பிடிச்சிக்கிட்டே எந்திரிப்போம். எந்திரிச்சு என்ன சொல்லுவோம்? சத்தியமாக இந்த சனியனை குடிக்கவே கூடாது. சரக்கடிச்சா தலைக்கு கிருன்னு போதை ஏறுது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் சரக்கடித்த பிறகு நம்ம உடம்புக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். நாம் சாப்பிட்றது எல்லாமே வாய் வழியாக போய் நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற செரிமான மண்டலத்தை தான் அடையுது. இந்த இடத்துல தான் நாம் சாப்பிட்டதெல்லாம் செரிமானமாக தொடங்குது. இங்கே நம்ம உடம்புல இருந்து சத்துக்கள்லாம் தரம் பிரிக்கப்பட்டு லிவருக்கு அனுப்பப்படுது. நம்ம லிவர் தான் நம்ம உடம்போட குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர். நம்ம லிவரில் இருக்கிற என்சைம்கள் இந்த சத்துக்களை தரம் பிரித்து நியூட்ரின், டாக்ஸின், அதாவது உடலுக்கு தேவையான சத்துக்கள், தேவையில்லாதவை அப்படின்னு தரம் பிரிக்குது. தரம் பிரித்து இது நம்ம உடம்போட பிளட் ஸ்ட்ரீமில் கலக்குது. இப்போ தான் மெயின் விஷயத்துக்கே வரும். ஆல்கஹால், அதாவது எத்தனால், இது லிவர் அடையும் போது லிவரில் இருக்கிற என்சைம்கள் இந்த எத்தனாலை அசிடியல்டிஹைட் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளாக மாற்றுது. அப்புறம் குளூத்தோத்தைன் அப்படிங்கிற ஒரு என்சைம் இந்த அசிடியல்டிஹைட்டை அசிடேட் அப்படிங்கிற ஒரு பொருளாக மாற்றுது. இந்த அசிடேட் நம்ம உடம்புல கலக்கலாம். இந்த அசிடேட் நம்ம உடம்புக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத ஒரு பொருளாக மாறிடுது. ஆனால் பிரச்சனை இங்கே தான் இருக்குது. நம்ம லிவரால் குளூத்தோத்தைன் அப்படிங்கிற என்சைமை கொஞ்சம் தான் உற்பத்தி பண்ண முடியும். அதாவது அசிடியல்டிஹைட் அப்படிங்கிற வேதிப்பொருளை அசிடேட்டாக மாற்றக்கூடிய குளூத்தோத்தைன் நம்ம லிவரால் கொஞ்சம் தான் உற்பத்தி செய்யப்படுது. அதனால் குளூத்தோத்தைன் உற்பத்தி ஆகிறதுக்கு நேரம் எடுக்கிறதால அசிடியல்டிஹைட் அப்படிங்கிற அந்த வேதிப்பொருள் நம்ம ரத்தத்தில் கலந்து நம்ம உடம்புக்கு அதிகபட்சமான போதையும் மயக்கத்தையும் அளிக்குது. இதனால தான் நம்ம உடம்பு நம்ம கண்ட்ரோலை மீறி போகுது. இந்த அசிடியல்டிஹைட்டோட இன்னொரு விஷயம் என்னென்னா, இது எத்தனால், அதாவது ஆல்கஹாலை விட அதிக சதவீதம் போதையும் பாதிப்பையும் நம்ம உடம்புக்கு ஏற்படுத்துது. இதனால தான் நமக்கு தலைவலி, மயக்கம், வாந்தி போன்ற எதிர் விளைவுகளை உருவாக்குது. இந்த வீடியோவில் ஆல்கஹாலை நமக்கு ஏற்படுத்துகிற பாதிப்புகளை பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இந்த பாதிப்புகளை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.